2029 நாடாளுமன்ற தேர்தலை டார்கெட் செய்கிறாரா விஜய் அவர்கள்? ஸோ அடுத்தடுத்து தமிழக அரசியல் மட்டும் இல்லை, இந்திய அரசியலே கொஞ்சம் அதிர்ச்சியாக இருக்குது. இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் ஒரு தொகுதி வெற்றி பெறுமா அப்படிங்கிற கேள்வி அதிகமாக இருந்தது. ஆனால் 107 தொகுதி மாபெரும் வெற்றியை பெற்றுவிட்டது. இப்போ விஜய் அவர்கள் முதலமைச்சராகவும் இருக்காங்க. ஸோ இது தமிழகத்தில் மட்டும் நிற்காமல் இந்தியா முழுவதும் பார்வை கொண்டு இருக்குது. ஸோ இந்தியா முழுவதையும் தன் கைக்குள்ளே வைத்துக்கொள்ள விஜய் அவர்கள் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்டாக பிடிக்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால தான் காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சாலுமே என்டிஏ கூட்டணியில் விஜய் அவர்கள் இணையாமல் இருக்காங்க. அதே மாதிரி பிஜேபி கூட நாங்கள் இணைய மாட்டோம் அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அப்போ 2029 நாடாளுமன்ற தேர்தல் தனித்து போட்டியிட போகிறாங்களான்னு கேட்டால் எஸ் தனித்து தான் போட்டியிட போகிறாங்க. அதுக்கான பிளான் போயிட்டு இருக்கு. ஸோ கர்நாடகாவில் மூகாம்பிகா கோயிலுக்கு விஜய் அவர்கள் செஞ்சுருக்காங்க. இது சாதாரண விஷயம் நினைக்கலாம். ஆனால் இதில் தான் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் இருக்குது. அதாவது விஜய் அவர்கள் அங்கே நிறைய இடத்துல ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ரோட் ஷோ நடத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 150 கிலோமீட்டர் விஜய் தன்னோட காரை டிரைவ் பண்ணியிருக்காங்க கர்நாடகாவில். இது ஒரு சூப்பரான விஷயமா பேசப்படுகிறது. இன்றைக்கி கர்நாடகாவில் ஒரு ட்ரெண்டிங்கான நியூஸாக விஜய் அவர்கள் இருக்காங்க. ஸோ அடுத்த பிளேஸ், அதாவது தமிழகத்தை தாண்டி கர்நாடகாவில் ஆட்சி பிடிப்பதற்கான வேலையில் விஜய் அவர்கள் இறங்கி விட்டாரா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு. இது தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளுக்கும் தமிழக மக்களுக்கும் பெருமையை ஏற்படுத்தி கொண்டு இருக்கு. இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இந்த மாதிரி எல்லா விஷயம் தெரிஞ்சுக்கணும். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.